அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா. இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற டிஷ் பெசரிட்டு வித் வெங்காய சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பச்சை மிளகாய் 1, ஊற வச்ச பச்சை பயிறு, பச்சரிசி, இஞ்சி ஒரு சின்ன பீஸ், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 4 பல்லு, வெங்காயம் 2, மிளகாய் தூள் தேவைக்கேற்ப, உளுந்து, கடுகு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். பெசரிட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பச்சை பயிறு, பச்சரிசி, இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் தோசை மாவு பதத்தில் அரைச்சிக்கணும். அதை இப்போ நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் மிக்சியில், அதை அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். தோசை மாவு பதத்தில் வந்துருச்சு. இப்போ சூடு நல்லா சூடாக இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே தோசை மாவு மாதிரி ஊற்றி எடுக்கணும். இது கொஞ்சம் திக்காக தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்து ஊற்றுங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பச்சை பயிறு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ரெண்டாவது வெங்காயம், ஜீரகம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இஞ்சி டைஜஷனுக்கு, பச்சை மிளகாய் காரம், அது வேற எதுவுமே கிடையாது. உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பச்சை பயிறு, பச்சரிசி, இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பெசரட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சட்னி பண்ண போகிறோம். இது வெங்காய சட்னி. நம்ம ஆல்ரெடி தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம் இல்லையா, அதனால இப்போ டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சோண்டு இதில் நார்மல் டேபிள் சால்ட் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சட்னிக்கு உப்பு போடணுங்கிறதுனால இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. அளவு தெரிஞ்சால் மட்டும் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய் ஃபுல்லாக போட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும். அதில் பாசிப்பருப்பு பெசரட்டில் அவ்வளோ காரம் இருக்காது. அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். லைட்டாக மிளகாய் தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக லைட்டாக போட்டுருக்கோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் ஜார் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு டைரெக்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இது போடுங்க. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. தாளிக்க தேவையான கடுகு, உளுந்து, கொஞ்சமாக பருப்பு. சுவையான பெசரிட்டு வெங்காய சட்னி ரெடி. இது நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஹெல்தி, நல்லா இருக்கும். இதில் ஆட் பண்ணணும். ஃபோக்கஸ் பார்த்துக்கோ, நான் ஒரு கேமரா இருக்கு. இதனால் கொஞ்சம்